மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. புதுச்சேரியில் அதிமுக MLA-க்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் அதிமுக MLA-க்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் உள்ள அதிமுக MLA-க்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று தகவல் பரவியதை தொடர்ந்து புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களுடன் ஆலோசனை நடத்துவதற்காக இன்று மாலை 4 மணியளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றார். தற்போது புதுச்சேரியில் அதிமுக MLA-க்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் அதிமுக MLA-க்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்ற தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களுடன் ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 4 மணியளவில் புதுச்சேரி புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து அதிமுக MLA-க்களுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுக MLA-க்களுடனான எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக MLA-க்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்வதற்காக இன்று மாலை 4 மணிக்கு புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருந்தார். தற்போது அதிமுக MLA-க்களுடனான ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைக்கிறார். ராஜகுமார் வணக்கம். அதிமுக MLA-க்களுடனான எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. அதாவது அதிமுக தலைமையிலிருந்து ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தகவலின்படி அந்த அதிருப்தியாக இருந்ததாக கூறப்படக்கூடிய MLA-க்கள் புதுச்சேரிக்கு நேற்று இரவு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட MLA-க்கள் இருந்தார்கள். அதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் நேற்றிலிருந்து புதுச்சேரியில் பூர்ணாங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களை சந்திப்பதற்காக அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 4:30 மணி அளவில் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்தார். அது புதுச்சேரி வந்தவர் 7:30 மணி அளவில் இங்கு இருக்கக்கூடிய அதிமுக இந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கிட்டத்தட்ட 7:30 மணி முதல் 8:15 மணி கிட்டத்தட்ட 45 நிமிடம் கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். கட்சிக்கு மிகவும் சோதனையான ஒரு காலம் என்றும் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாம் அனைவரும் நம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற போன்ற விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். மேலும் அவசரப்பட்டு கட்சியிலிருந்து ஒரு பிரிவு செல்வதோ போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடாது. காலம் அனைத்து விஷயத்திற்கும் பதில் சொல்லும். இன்னும் ஒரு சில தினங்கள் பொறுத்திருங்கள் என அவர் கூறியிருக்கிறார். நம் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் முக்கியமாக எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கப் போகிறோமோ உள்ளிட்ட விஷயங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. இருப்பினும் நிர்வாகிகளும் அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 20க்கும் மேற்பட்டவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததில் அவர்கள் அனைவருமே இங்கு கொண்டு வரப்பட்டு தற்போது அவர்களிடம் பேசி அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் எடப்பாடி பழனிசாமி இருப்பினும் அவருடைய பேச்சை கேட்டு அனைவரும் பொறுத்திருப்போம் எனவும் கூறியதாகவும் தகவல் இருக்கிறது. இருப்பினும் 10ஆம் தேதி வரை எந்த விதமான முடிவும் எடுக்காமல்
நிதானமாக இருக்க வேண்டும், காலம் பதில் சொல்லும் போன்ற விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். எனவே தமிழக வெற்றிகரம் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் அதிமுகவுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. எனவே அவர்கள் நம் தலைமையில் அவர்கள் ஆட்சியும் நம் தலைமையில் நம் ஆட்சியும் அமையும் கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது போன்ற விஷயங்களும் உள்ளே பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் திமுகவிடம் கூட்டணியா உள்ளிட்ட விஷயங்களும் விவாதிக்கப்பட்டதாகவும் அது முற்றிலும் தவறான தகவல் எனவும் அவர் மறுத்திருப்பதாகவும் உள்ளே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் அவர் இந்த கூட்டத்தில் பேசியதாவது காலம் பதில் சொல்லும், ஒரு சில தினங்கள் பொறுத்திருங்கள் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், கட்சி நலன் அனைவருக்கும் முக்கியம், எனவே பொறுத்திருங்கள் என்ற விஷயத்தை பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடம் நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து புதுச்சேரியிலிருந்து மீண்டும் சென்னைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது புறப்பட்டிருக்கிறார். ராஜகுமார், திமுக எம்எல்ஏக்கள் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதை தொடர்ந்து தற்போது புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களும் தொடர்ந்து புதுச்சேரியிலேயே தங்குவார்களா? இது பற்றிய விவரங்கள் ஏதேனும் வரப்பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அது ஏற்கனவே அவர்கள் நேற்றைய தினம் வந்தபோது அடுத்த ஒரு வாரத்திற்கான இங்கு அறைகள் அவர்கள் முன்பதிவு செய்திருந்தார்கள். இருப்பினும் நேற்று தங்கிய தனியார் விடுதியில் போதிய அறைகள் அதில் அதிகரிக்கக்கூடிய மற்றொரு விடுதியில் இன்றைய தினம் 25 அறைகள் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த 3 தினங்களுக்கு, அதாவது 10ஆம் தேதி வரை இந்த அறைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 3 தினங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. எனவே அடுத்த 3 தினங்களுக்கு கட்சியினுடைய அந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தலைமையிலும் புதுச்சேரி மாநில செயலர் அதிமுக செயலாளர் தலைமையிலும் இந்த ரெசார்ட்டில் இருப்பார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் தங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் 10ஆம் தேதி வரை சென்னையை வெளியேற வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிமுகவும் அதே போன்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. எனவே இவர்கள் காலம் தாழ்த்தி ஒரு முடிவை எடுக்கலாம், எதுவாக அவசர கதியில் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். விஜய் என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கப் போகிறார், விஜய் ஆட்சி அமைக்கிறாரா, இல்லை தங்களை தேடி வருகிறாரா உள்ளிட்ட விஷயங்களும் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எது நடந்தாலும் காலம்தான் பதில் சொல்லும். எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு தாவேக்காக ஆதரவு தெரிவிப்பதோ, அவசரப்பட்டு திமுகவுடன் சேரப்போகிறோம் என்று பேசுவதோ உள்ளிட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே ஒரு சில தினங்கள் 10ஆம் தேதி வரை பார்த்திருந்து எந்த முடிவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். நல்ல முடிவு வரும். நம் தலைமையில் ஆட்சி அமைக்கான சூழலும் இருப்பதாகவும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட ஆலோசனை நிறைவு பெற்றது தொடர்பான விவரங்களையும் என்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்பது பற்றிய விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.